இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் ரொம்ப சீர்கேட்டான வழிபாதையில் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, நடிகர்களுக்கு பின்னால் கருவூல் நடந்த சம்பவத்தை பாருங்கள். எவ்வளோ மக்கள் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகப்பட்டு, எவ்வளோ குடும்பங்கள் சீர்கேட்டுக்கு போய் எவ்வளோ குழந்தைகள் இறந்து போச்சு, எவ்வளோ பெரியவங்க இறந்து போனாங்க. கேட்க நாதியட்டு கிடந்துச்சு. ஒரு நடிகர் வீட்டில் இறந்து போனாக்க எல்லா மக்கள் வீட்டுக்கும் கொண்டு விசாரிப்பாங்களா? இறந்து போன வீட்டில் விசாரிக்காம நடிகர் என்ன தேடி என்கிட்ட விசாரிங்க, நான் நீங்கள் என்னை தேடி விசாரிங்கன்ற நம்மளோட சகோதரிகள்லாம் இன்னைக்கு நான் இருக்கேன், நான் கெட்டிக்கிறேன் இன்னைக்கு விபச்சார போக்கில் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பெண்களும் அண்ணனா இருக்கேன், மச்சானா இருக்கேன், மாமாவா இருக்கேன், அவ இல்லாட்டி நான் கெட்டிக்கின்ற கேவலமான சூழ்நிலைக்கு இப்பவே தள்ளப்பட்டுருச்சு. இப்போ ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. யாருக்கும் இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்து எந்த மக்களுக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாம நிம்மதியா வாழ்ந்து கொண்டே இருக்கோம். இஸ்லாமியர் பள்ளியில தொழுதுட்டு இருக்கோம், நம்ம சகோதரர்கள் கோயில், கிறிஸ்துவர்கள் சர்ச்சில் எவ்வளவு நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து எப்படியாவது இங்க ஆட்சியை வட மாநிலம் போல இங்கேயும் கலவரத்தை உண்டு பண்ணுன்ற நோக்கத்துல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. தவிர மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இந்த ஆட்சி மீண்டும் தொடரும்னா உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டு நமது தலைவரும் அண்ணன் தமீம் அன்சாரி அவர்களும் திருச்சியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் 9 தொகுதிகளையும் வென்று, அதே மாதிரி தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் வென்று முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அமைய உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.